ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. தமசோமா ஜோதிர்கமயம், இதுதான் வேதங்கள் சொல்லுகிற வாசகம். தமசோமா அப்படின்னா இருட்டில் இருந்து வெளிச்சம்னு அர்த்தம் இல்லையா? சத்துவ தமோ, தமோன்னா கெட்ட குணம், கெட்டது, இருட்டுன்னு அர்த்தம். ஸோ தமசோமா ஜோதிர்கமயம், இருட்டிலிருந்து வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே இதுதான். லீட் கைண்ட்லி லைட், லீட் த மீ ஆன், amidst the encircling gloom, lead the me on, at one step enough for me அப்படின்னா பால் நியூமன். நான் ஒரு அந்தகார இருளில் இந்த வாழ்க்கையில் சிக்கி தவிக்கிறேன், ஒளி வடிவாகி ஆண்டவனே எனக்கு அடுத்தடிக்கான வெளிச்சத்தை நீ கொடுத்து என்னை சரியாக வழி நடத்து அப்படின்னு அர்த்தம். அதனால் அருளாளர் வருகின்ற நேரம் இது, ஆயிரம் ஆயிரம் மணி விளக்கு ஏற்றுங்களேன் அப்படின்னு வள்ளல் ராமலிங்கடிகளார் பாடுவார். விளக்கு ஏற்றுங்க ஆயிரக்கணக்கில், அப்போ கடவுள் வருவார், வந்து ஜோதியில் நின்று உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவார். ஏன்னா தமசோமா ஜோதிர்கமய, கடவுள் ஒளி வடிவானவர். அதனால் உன்னை பொறுத்த மாத்திரம் புரியாமல் இருக்கலாம், ஏதோ விளக்கேற்றுறாங்க ஒரு தீபம் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, அது அந்த ஜோதி தான் கடவுள், அந்த ஜோதி தான் நமக்குள்ளே இருக்குது, அந்த ஜோதி தான் வெளியவும் இருக்குது. அப்போ அதை நாம் புரிந்து கொள்வதற்காக நீங்கள் நம்ம ஊரில் தான் இதெல்லாம் வந்து கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் டெய்லி ஏற்றுவாங்க. அது ஒரு பெரிய இது மாதிரி பண்ணுவாங்க, ரிச்சுவல் மாதிரி. காலையில் விளக்கெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்குவாங்க, சாயந்தரம்னே கோயிலை சுற்றி எல்லா இடத்துலையும் விளக்கு ஏற்றுவாங்க. ஏன் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா அதில் ஒரு சாநித்தியம் வருது, அந்த கோயிலுக்கு ஒரு எஃபெக்ட்டு, ஒரு எனர்ஜி கிடைக்கிறது. அதனால தான் நம்ம செய்கிறோம். அப்போ இருட்டில் இருந்து வெளிச்சம், இதுதான் தமசோமா ஜோதிர்கமயம். அது ஆனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா மிருத்யோருமா அமிர்தங்கமயம், மரணத்திலிருந்து மரணமில்லாத ஒரு நிலை என்னன்னு நமக்கு புரிய வைக்கும். மிருத்யோர்மா அமிர்தங்கமய, தமசோமா ஜோதிர்கமய. இதனுடைய டெரிவேட்டிவ் பெனிஃபிட் என்னென்னா அசத்தோமா சத்கமயம், ஃப்ரம் ஃபால்ஸ்ஹுட் டு ட்ரூத். அசத்தோமா அசத்தியம்ன்ற இல்லையா, அசத்தோமா சத்கமயன்னா சத்தியம். ஸோ பொய்யாயன எல்லாம் பொய்யகலை வந்தறிலி மெய்ஞானம் தன்னே மெளிர்விக்கும் மெய்யறிவே அப்படின்னு சிவனை பற்றி சொல்கிறேன் இல்லையா, அதுதான். அதனால் ஏதோ ஒரு ரிச்சுவலாக நம்ம விளக்கேற்றோம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் பல விஷயம் இருக்குது. ஒன்று ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு வாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து தானே இவ்வளோ விளக்கு இவ்வளோ அழகாக இதெல்லாம் பண்ண முடியாது, ஒரு 4 பேர் இருந்தால் முடியுமா? அண்டு நீ நல்லது செய்ய ஆரம்பித்தா அதெல்லாம் தானாக நடக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமே நமக்கு எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த எண்ணெயையும் திரியையும் ஏற்றி அதை நாமளும் ரசித்து மற்றவங்களும் ரசிக்கிற மாதிரி கடவுள் நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வர்றது தான். அதனால் இந்த இடத்துல மாதத்துக்கு ஒரு நாள் ஏற்றின்னு இருக்கோம். திருவோணத்துக்கு நம்ம அங்கே ஏற்றுறோம், அந்த கேம்பஸ் ஃபுல்லாக ஏற்றுறோம். அதனால் இது எல்லாமே நல்லதுக்கு தான். அதனால் whenever there is a possibility for you to participate, இதிலெல்லாம் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களுக்கு அதர் தேன் ஃபிசிக்கல் சப்போர்ட் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல இல்லை, நீங்கள் வந்து விளக்கேற்ற போகிறீங்க, ஏற்றினா உங்களுக்கு தானே புண்ணியம் இல்லையா? அதனால் அதை புரிந்து கொண்டு நிறைய அருளாளர் வருகிறார்னு தெரியணும். ஆயிரம் ஆயிரம் மணி விளக்குகள் ஏற்றுங்களேன்னு ஏன் வள்ளலார் சொன்னார்னு புரியணும். தென் ஆல் திஸ் வில் ஆட் டு யுவர் புண்ணியம், உங்களுக்கு இதில் நல்லது நடக்கும். ஓகேவா? கொஷன். அத்ரி மகரிஷி ஹிந்து பாரம்பரியத்தில் போற்றப்படும் ஒரு முனிவர். இவரது மனைவி அனுசுயா தேவி ஆவார். இவர்களுக்கு துர்வாசர், தத்தாத்திரேயர் மற்றும் சோமர் என்று 3 மகான்கள் உள்ளனர். இந்த மகரிஷி பற்றி விளக்கம். நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடைன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருவீங்க. பாயெல்லாம் நெய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்பளத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி இல்லை, கல்லிடைக்குறிச்சி. அப்பளம்லாம் அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ். அந்த இடத்துல தான் அத்திரி மகரிஷியினுடைய காட்டுக்குள்ளே ஆசிரமம் இருக்குது. அந்த மலைக்கு என்ன பேர்? சிவசைல மலைன்னு பேர். அந்த இடத்துல இருந்து வந்தவங்க தான், அங்கே வந்து பிரீஸ்டுங்களாம் அந்த மாதிரிலாம் இருந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் உங்கள் சிம்சன் குரூப்காரங்க. சிம்சன் குரூப்பில் முதல்ல இருந்த இல்லையா அனந்த ராமகிருஷ்ணன், அதுக்கு பின்னால் வந்த சிவசைலம், இவங்கெல்லாம் அந்த ஊருக்காரங்க தான். அந்த ஊர்லேருந்து வந்தவங்க, அந்த ஏரியாவில் பிரீஸ்டுங்களாக இருந்தவங்க. அதனுடைய புண்ணியம், சிம்சன்னு ஒரு துரை இருந்தான், அவங்ககிட்ட இவர் கிளர்க்காக இருந்தார்.
அவன் நான் எல்லாத்தையும் விட்டு இங்கிலாந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபேக்ட்ரியெல்லாம் இவருக்கு எழுதி கொடுத்துட்டு போட்டான். இவர் ஒன்றுமே பண்ணல. அதான் புண்ணியம்ன்றது. கடவுளை நான் நம்புகிற போது எப்படி அந்த அதிசயம் நடக்கும்னு நமக்கு தெரியாது. அப்படி தான் அந்த சிம்சன் குரூப் வந்தது. சிம்சன் குரூப்னா ஒரு சிம்சனா அதில் எவ்வளோலாங்குது. நீ சிம்சனு, இந்தியா பிஸ்டன், ரெப்கோ, அமால்கமேஷன்ஸ், வீல் அண்ட் ட்ரீம் கம்பெனி மாதிரி ஒரு 30 கம்பெனி இருக்குது அதில் சிம்சன் குரூப்பில். இப்படி தான் ஒரு பூஜை செய்கிற போது அதுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிவசைல மலையில் தான் இந்த அத்திரி மகரிஷி இருந்தார். அங்கே தான் அவர் இருந்தபோது அவங்க சிஷ்யங்கள்லாம் நாங்கள் காசி யாத்திரை போகணும்னு சொன்னாங்களாம். இவர் ஒன்றும் சொல்லலை. அப்போ ஒரு சிஷ்யன் சொன்னான்னா அவங்கெல்லாம் போயிட்டால் அவங்கள யார் பார்த்துக்கிறதுன்னு அவங்க கூட இருக்கேன் அப்படின்னா. அவங்கெல்லாம் என்றைக்கு காசியில் போய் அங்கே குளிக்கிறாங்களோ பூஜை பண்ணுறாங்களோ அன்றைக்கி ஒரு தன்னுடைய கமண்டலெல்லாம் அதில் ஒரு தட்டுறாராம். பூமியிலேருந்து தண்ணி வருதான். அது சொன்னார், அவங்களுக்கு எந்த கங்கை அங்கே கிடைக்குதோ அது உனக்கு இங்கேயே வர வச்சுட்டேன்னார். அதனால் இன்றைக்கி நீங்கள் அந்த சிவசைல மலைக்கு போனீங்கன்னா 2 விதமான டேஸ்ட்டில் தண்ணி இருக்கும். ஒன்று தன்னுடைய சிஷ்யனுக்காக இவர் வர வச்ச கங்கை, இன்னொன்று தாமிரபரணி. இந்த ரெண்டும் அந்த இடத்துல இருக்கும். அந்த அத்திரி மகரிஷியுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அனுசூயா தேவி. அவங்க கணவனுக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சு ரொம்ப நல்ல ஒரு குலமகளாக இருந்தாங்க. அப்போ இதை பற்றி பொறாமை கொண்ட துர்கை, சரஸ்வதி, மகாலட்சுமி 3 பேரும் நாங்கள் எப்படியாவது அவளை விட நாங்கள் தான் உயர்ந்தவங்கன்னு காட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க 3 ஹஸ்பண்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் போய் அனுசூயா தேவிக்கிட்ட பிச்சை கேட்கணும். எப்படி போய் பிச்சை கேட்கணுன்னா, நீ நேக்கடாக வெளியே வந்து எங்களுக்கு பிச்சை போடணும் அப்படின்னு கேட்கணும். இவங்க இன்னும் இப்படி அக்கிரமம் பண்ணுறீங்களேன்ட்டு எந்தாலையும் பொண்டாட்டி சொல்ல தட்டலை. அதனால் 3 பேரும் போயிட்டு அந்த அத்திரி மகரிஷி ஆசிரமத்தில் இருந்து அனுசூயா தேவி, சதி அனுசூயான்னு சொல்லுவாங்க, பதிவரதிக்கு சதின்னு பேர். அண்டு எங்களுக்கு இந்த மாதிரி தான் நீ கொடுக்கணும்னு. அதுக்கு என்ன கொடுத்தா போச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடினா இவங்க 3 பெரிய ஆளுங்களையும் 3 குழந்தைங்களாம் மாற்றிட்டாங்க. அப்போ நேக்கடா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பால் ஊட்டுறா, சாப்பாடெல்லாம் கொடுக்குறான். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நம்ம வீட்டுக்காரங்களுக்கு காணுமேன்னு சொல்லி அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ தான் தெரியுது குழந்தைய மாற்றி வச்சுருக்கா 3 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கெஞ்சுறாங்க, எங்களை மன்னிச்சிடு, நாங்கள் உன்னை சோதிக்க பார்க்கணுன்னு நினச்சோம், நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அப்படின்னு. எங்கள் கணவர் எங்களுக்கு மீட்டு கொடுத்துருன்னு கேட்குறாங்க. இந்த அம்மா என்ன செய்கிறா, அந்த 3 குழந்தைங்க இல்லையா, அதை 3ஐயும் ஒன்றா மேட்ச் பண்ணுறான். அதுதான் தத்தாத்திரேயர். இந்த 3 பேரையும் 3 குழந்தைங்களையும் ஒன்றா சேர்த்த போது 3 முகத்தோட ஒரு இது உருவாகுது. அதுதான் தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர் ரொம்ப பெரிய நிலைகளை தொட்ட சன்னியாசி, ரொம்ப பெரிய நிலைகள் அவருடையது. அவருக்கும் ஒரு மனைவி இருந்தாங்க. தத்தாத்திரேயருடைய மனைவி இல்லையா, லீலாவத்தின்னு பேர் அவங்களுக்கு. இவங்க 2 பேரும் காட்டில் தவம் செஞ்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. எங்கே இன்றைக்கி கேரளா இருக்குது இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கிற காடுங்களெல்லாம் தவம் செஞ்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் பர்டிகுலராக அந்த எருமேலி, பம்பா, சபரிமலை எல்லாம் இருக்குது இல்லையா, சாலக்காயம், அந்த இடத்துலலாம் சுற்றிக்கிட்டாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து இன்னும் இதே மாதிரி இருக்கணும்னு அவர் சொல்கிறாரு, போர் அடிச்சு போச்சு, குடும்பம் நடத்தி காட்டில் இப்படி இருந்து நம்ம இன்னும் போயிடலாம் அப்படின்ற போது அவர் சொல்கிறா, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் வேணும், வேலி மெஸ் எல்லாம் வேணும்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு எருமம் புத்தி தான் இருக்குது, இவ்வளோ நாள் தவத்தோட மகிம் உனக்கு தெரியலையா, அதனால் நீ எருமையாக போன்றாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறா, நான் எருமையாக போயிட்டாக்கா நீயும் எருமையாகணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் மகிழ்ச்சி. அந்த பெண் எருமையாக மாற்றப்பட்ட அந்த லீலாவதி இருக்கா இல்லையா, மிஸ்ஸஸ் தத்தாத்திரேயா, அப்போ பெண் எருமையாக இருந்தால் மகிழ்ச்சி, இவர் மகிஷன். இவங்களால் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ப்ராப்ளமெல்லாம் வருது இல்லையா. அப்போ அந்த மகிழ்ச்சியை அழிப்பதற்காகத்தான் ஐயப்ப சாமியுடைய அவதாரமே வந்தது. அந்த மகிழ்ச்சியை வதம் செய்து வந்தது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாலேயும் கதை போகும். ஓகே, இப்போ இந்த தத்தாத்திரேயர் இருக்கார் இல்லையா, அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, குஜராத்தில் கிர்னார்னு ஒரு மலை இருக்குது. அதை சுற்றி எல்லாம் சிங்கங்கள் அப்படிலாம் இருக்கிற ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்,
ஒரு 10,000 படி நீங்கள் ஏறி போகணும். அந்த கிர்னார் மலை மேலே போகணுன்னா 10,000 படி ஏறி போகணும். அங்கே போனால் தத்தாத்திரேயருக்கு ஒரு கோயில் இருக்குது. அதனால் இன்றைக்கி அந்த கோயிலுக்கு படி ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு 2 நாள் 3 நாள் ஆகும். 10,000 படி ஏறணும், ரொம்ப ஹைட்டாக போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஊரில் இந்த புவனேஸ்வரி கோயிலெலாம் கட்டியிருக்காரு இல்லையா சாந்தானந்த சுவாமிகள், அவர் ஒரு தடவை சன்னியாச வாழ்க்கையில் இருந்தபோது அங்கே போகிறாரு. போயிட்டு அவருக்கு படி ஏற முடியாமல் கஷ்டப்படுற போது பகவானே ஒரு வடிவத்தில் வந்து ஒரு சர்பத் மாதிரி குடிச்சு கண்ண முடியும் இதை குடிச்சிடுன்றார். அப்போ பார்த்தா அவர் மலை மேலே போய் நிற்கிறாரு. அவருக்கு தத்தாத்திரேயனுடைய தரிசனம் கிடைக்கிறது. தத்தாத்திரேயர்கள்ன்றது யாருனாக்கா நேக்கடாக இருப்பாங்க, அவதூதர்கள்னு பேர். துணி இல்லாமல் இருக்கக்கூடிய சன்னியாச பரம்பரையில் வந்தவர்கள். அந்த வழியில் வந்தவர் தான் ஜட்ஜி சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள். இவருடைய பரமகுரு, இந்த கிராண்ட் ஃபாதர்ன்றீங்க அந்த மாதிரி கிராண்ட் குரு அவர். அவருடைய சிஷ்யர் தான் சேந்தமங்கலம் சுவாமிகள், அவதூத சுவாமிகள். அவரும் அவகிட்ட தான் இவர் போய் சேர்ந்தார். யாருன்னு நம்ம புவனேஸ்வரி சந்தானந்த சுவாமிகள். அவங்க இவருக்கு சொல்லிட்டாங்க, இனி கலியுகம், நீ நிறைய ஜனங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும், கோயிலெலாம் கட்டணும், அதனால் இந்த மாதிரி நேக்கடாக இருந்தால் செட் ஆகாது. நாங்கள் உனக்கு சன்னியாசத்துக்குள்ள உடுப்பை நீ அறிஞ்சிக்கலான்னு கொடுக்குறோன்னாங்க. அப்போ அவர் வந்து ஜடாமுடி தாடியெல்லாம் வச்சுன்னுட்டு நல்லா தக்காளியாட்டு இருப்பார். சன்னியாசிக்குள்ளே கோலத்தை வச்சுருப்பார். இதுதான் சந்தானந்த சுவாமி. அவர் சேந்தமங்கலத்தில் ஒரு கோயில், எங்கள் தாம்பரம் சேலியூர்கிட்ட எங்கேயோ ஒரு கோயில், அதுக்கப்புறம் இதில் ஸ்கந்தாசிரமம்னு சொல்லிட்டு உடையார்பட்டிக்கிட்ட ஒரு கோயில், புதுக்கோட்டையில் ஒரு கோயில், இந்த மாதிரி நிறைய இடங்களில் நல்ல பிரம்மாண்டமான கோயில்களெல்லாம் கட்டியிருக்காரு. அண்டு நல்ல பద్ధதிகளோட பூஜைலாம் நடக்கிறதுக்கு பண்ணார். அவர் ஃபிசிக்கலாக பாடி விட்டப்புறம் அந்த கோயில் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொருத்தர் நிர்வகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4 கோயில்லையும் 4 விதமான மேனேஜ்மெண்ட்டுங்க பண்ணுறாங்க. இன்றைக்கும் சேலத்தில் ஸ்கந்தாசிரமம் இருக்கு இல்லையா, உடையார்பட்டி, அந்த இடத்துல பூஜை கீஜெல்லாம் நடக்குது, நல்லா பண்ணுறாங்க. அவருக்கு அந்த கோயில் கட்டணுங்கிற எண்ணம் ஏன் வந்ததுன்னா, யார் சந்தானந்த சுவாமிக்கு எப்போ பாரு கனவுல அவருக்கு ஒரு இடம் வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை தியானத்தில் ஒரு இடம் வந்துக்கிட்டே இருக்கும். இது எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அப்போது ஒவ்வொரு இடமா அவர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கார், இந்த இடம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி நீங்கள் சேலத்தில் இருக்கிற ஸ்கந்தாசிரமம் இருக்கு இல்லையா, அந்த இடம் கரெக்டாக அவருக்கு மேட்ச் ஆச்சு. கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். போனால் 7 சப்த மாதாக்கள்னுவாங்க இல்லையா, அவங்களுக்கு 7 பேருக்கு சிலை, அங்கே ஒரு ஜொனை. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இப்படி போனாக்கா அவருக்கு தெரிஞ்ச அந்த இடம் மலை. ஸோ அந்த இடத்துல அவர் கோயிலெலாம் கட்டினார். நல்ல ஹியூஜ் 18 கை துர்கை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதனுடைய ரெப்ளிக்கா தான் இது, இல்லை இதனுடைய ரெப்ளிக்கா அது ஏதோ ஒன்று. அப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக கணபதி, தத்தாத்திரேயர், பக்கத்தில் சதி அனுசுயா, இது லீலாவதி, அப்புறம் அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், அதுக்கப்புறம் வந்து எங்கள் நாரதர், ராகவேந்திரர், இப்படி பின்பக்கத்தில் பெரிய சிலைகள். ஒரு பெரிய ஹாலில் இந்த பக்கம் அம்பாள், இந்த பக்கம் முருகன். அண்ட் முருகனை சுற்றி மீதி செவ்வாய் இல்லையா முருகன், அதனால் மீதி 8 கிரகம் சுற்றி வச்சுருப்பாங்க. பெரிய ஹால் இருக்கும். சாந்தானந்த சுவாமிகள் ஃபிசிக்கல் பாடியை விட்ட பின்னால் அந்த 18 கை துர்கை கிட்டேயே அவரை சன்னியாச தீட்சை கொடுத்து தீட்சையில் அடக்கம் பண்ணாங்க. இன்றைக்கி நீங்கள் சேலம் போனீங்கன்னாக்கா அந்த வடிவத்தில் அங்கே இருக்கும். அங்கே பிரீஸ்டா இருக்கிறவர் நம்ம திருப்போரூர் முருகன் கோயிலில் இருக்கிறவருடைய பொண்ணை கட்டியிருக்கார். கணேசன் பேர் அங்கே இருக்கிறவருக்கு. சின்ன வயசுலேருந்தே சாமிக்கிட்ட இருந்தவர். அவர் இங்கே தான் திருப்போரூர்லேருந்து பொண்ணு கட்டியிருக்காரு. நல்லா பண்ணுவோம். அந்த கோயிலில் நல்ல விஷயம் என்னென்னா, சாமி சொல்லியிருக்காரு, யார் கோயிலுக்கு வந்தாலும் அவனுக்கு இஷ்டம் இருக்குதோ இல்லையோ, இந்த கோயில் தலை வரலாறு, மகத்துவம், இங்கே இருக்கிற சாமிகள் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சொல்லினே கொண்டு. ஸோ கிளிப்புள்ள மாதிரி அந்த காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சொன்னதையே திருப்பி சொல்லிக்கினே இருப்பான் இல்லை. அது அந்த காலத்துலேருந்து அப்படி தான் அவங்க அந்த பద్ధதி. ஸோ இது பூரா அந்த தத்தாத்திரேயருடைய பரம்பரையில் வந்தவங்களுடைய வழியில். ஜட்ஜி சதாசிவ பிரம்மேந்தர் இருந்தாலே அவர் ஜட்ஜாக இருந்தார். அவருக்கு இந்த நாலேஜெல்லாம் கிடச்சிச்சு. அவரும் சாமி ஆகிட்டு அவதூதர் துணி இல்லாமல் சுற்றிக்கின்னு இருப்பார். ஸோ ஒரு ராஜா மாடியிலேருந்து பார்க்குறான், நம்மளை கும்பிடலையே அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு பார்க்கலாம் சொல்லி அவர் கையை வெட்டுன்றான். அவர் கை வெட்டி கீழே இருக்குது. அவர் பாட்டி போய் நிற்கிறாரு. அப்போ
அப்போ இவன் பயந்து போய் ஓடி போய் அவர் உடஞ்ச கையை எடுத்து திருப்பியும் வைக்கிறான், ஒட்டிக்குது. இன்றைக்கி அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னாக்கா, நீங்கள் இதுக்கு போகிறீங்களா கரூர், அதுக்கு போகிற இடத்துல இருக்குது அந்த கோயில். நல்லாவே வச்சுருப்பாங்க அந்த கோயில் கூட. சதாசிவ பிரம்மேந்திராள் புதுக்கோட்டையில் இருக்கிறது ஒரு கோயில். இந்த நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராளுடைய அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அங்கே இருக்குது. நீங்கள் இதுக்கு கரூர் போயிட்டீங்கன்னாக்கா, கரூர்லேருந்து ஒரு 5 மைல் அப்படி போகணும். ஒரு நல்ல கோயில், நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அந்த கோயிலில். இது அவருடைய இடம் வந்தது. இப்படி ஒவ்வொரு மகானும் ஏதோ ஒரு விட்டுக்குறை தொட்டுக்குறை ஏதோ ஒரு பிறவியில், அதனால் இந்த பிறவியில் அவங்களுக்கு அந்த சன்னியாசி ஆகணுங்கிற புத்தி வருது. அவங்க சன்னியாசி ஆகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எனக்கு இங்கே காகபூஜை இது மீனாட்சி கணபதி நாடின்னு ஒன்று விநாயகர் நகர் மயிலாப்பூரில் இருந்துச்சு. அவர் வந்து நல்ல குருந்தப்ப சாமின்னு பேர். அவருக்கு நம்ம மாணிக்கவாசருக்கு அருள் கிடச்ச உத்தரகோசம் அங்கே இல்லையா, அங்கே ஒரு ஓலை சோடி கிடச்சிது. இதை நீ டெய்லி கருடனை பார்த்துட்டு தான் படிக்கணும்னு அவருக்கு உத்தரவு. நான் கருடனை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ நான் 1983 அந்த ரேஞ்சில் அவர்கிட்ட போனேன். நான் அந்த மீனாட்சி கணபதி நாடு அதில் வந்துச்சு, நீ இதுக்கு முன்னால் மகேந்திரகிரியில் இருந்தவன், தபஸ் பண்ணவன், உங்கள்கிட்ட தபஸ் பண்ணவங்கெல்லாம் மகேந்திரகிரியில் இருக்காங்க. நீ அங்கே போனாக்கா பெரிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீ பூஜை பண்ணின இந்த சிவலிங்கம் தான் இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டம் பாப்பநாசங்கிட்ட இருக்கிற கல்யாண தீர்த்தம். அந்த இடத்துக்கு நீ போகணும். நீ போனால் தான் அங்கே ஒரு கோயில் வரும். இப்படிலாம் அதில் பல விஷயங்கள் வந்தது. அதில் ஒரு வரி என்ன வந்ததுன்னா, நீ காட்டுக்கு போக போகிற, அதனால் உனக்கு காட்டுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய துர்கை 18 கையோட பிரதிஷ்டா இருக்குது. எங்கே ஸ்கந்தாசிரமம் சேலத்தில். அங்கே போய் இதுக்கு முன்பிரிவில் உனக்கு நீ ராமராக இருந்த, அப்போது விஸ்வாமித்திரராக உனக்கு குருவாக இருந்தவர் தான் சாந்தானந்த சாமி. நீ அவரை போய் பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கின்னு காட்டுக்குள்ளே போனால் உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸும் வராதுன்னு வந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து காயத்ரி பண்ணி ஹோமம் பண்ண ஆரம்பித்தேன். ஹோமம் பண்ணி 48வது நாள் எனக்கு காயத்ரியுடைய தரிசனம் கிடச்சிது. அந்தம்மா ஒரு 3 அடியில் உயரமாக இருந்தாங்க. அந்தம்மா காலை கூட நான் தொட்டேன், ஃபயர் மாதிரி இருந்துச்சு எல்லாம். அப்போ அந்தம்மா சொன்னான், நான் யஜ்ஞ தேவதை, சூரிய பத்தினி, காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னாங்க. நான் எப்பயுமே எதுவும் கேட்கறது இல்லை, எதுவும் வேணாம் அப்படின்னா. இல்லை சரி, என்னை பார்க்க யார் வந்தாலே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குற பரிசத்தில் என்னை வெயின்னு. ஸோ அந்த வரம் தான் இங்கே சம்ரட்சனால எப்பயும் சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்கும், பழம் கிடைக்கும், சாக்லேட் கிடைக்கும், பிரசாதம் கிடைக்கும், ஏதாவது கிடைக்கும். அது அந்த அம்மா கொடுத்தா வரும். ஸோ அந்த காயத்ரி தரிசனம் கிடைச்சப்புறம் நான் ஃபஸ்ட்டு டைம் அங்கே போகிறேன். யார்? சாந்தானந்த சாமிகிட்ட போகிறேன். இப்போ நான் உள்ளே நுழையிற போது அவர் சொல்கிறார், காயத்ரி மகாமந்திரமாக்கும். நான் ஒன்றுமே சொல்ல அவர்கிட்ட, காயத்ரி மகாமந்திரமாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, டேய் கணேசா, என்னடா மந்திரம் சொல்கிறாய், இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமாக சொல்லுடா அப்படின்னாரு. அதாவது யுவர் சாண்டிங், எனக்கு சொல்கிறது அது இன்னும் கொஞ்சம் நல்லா உச்சரிப்பு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். அவர்கிட்ட போனேன். இப்போது உட்காண்டிருந்தேன். மறுநாள் 2 பேர் எங்கள் அண்ணா நகர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் இப்போ அண்ணா நகரில் இருந்தேன், நார்த் மெயின் ரோட்டில். நீங்கள் வந்துட்டு போனோடனே சாமி சொன்னார், இவன் வந்து ரொம்ப பெரிய ஆளாக போகிறான், இவனை நம்ம ஃபோல்டில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னார். அதனால் உங்களை வந்து அவர்கிட்ட மந்திரம் வாங்கிக்க சொன்னார், ஏகாட்சர மந்திரம் புவனேஸ்வரி வாங்கிக்க சொன்னார். நான் சொன்னேன், நான் ஏற்கனவே சடாட்சரம் அஷ்டாட்சரம் பண்ணின்னு இருக்கேன், அதனால் இதையும் சேர்த்து பண்ணுறேன்னு. இல்லை நீங்கள் அவரை மாத்திரம்தான் குருவாக வச்சுக்கணும், அந்த மந்திரம் மாத்திரம்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒத்து வரல. எனக்கு அதுக்கப்புறம் கிடச்சிதுன்னு அவர் மூலமாக இல்லை, எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை சேலம் போகிறேன் சந்தாசிரமத்தில். அவர் என்னை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு மகாராணியை அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கேள், எதுக்கு இந்த சேனாதிபதியெல்லாம் கட்டின்னு அதுன்னு இருக்கேள் அப்படின்னு. சேனாதிபதினா முருகன், மகாராணினா பராசக்தி. ஸோ பராசக்தியை அனுகிரகம் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட தவம் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஏன் சேனாதிபதியை கட்டின்னு இருக்கியே அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்ல. ஆனால் நான் என் வழியிலே போனேன், என் வழி தனி வழின்ற மாதிரி. கடைசியில் முருகர் மூலமாக எனக்கு எல்லா தெய்வங்களுடைய தரிசனங்களும் கிடச்சிது, எல்லா ஆட்சிகளும் பெற்றேன். இது ஒரு உதாரணம்.
அதாவது நீ உன் வழியில் போகணும், அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறான்னு சொல்லி. இந்த நாய் பெற்ற தெங்கம்பழம்னுவாங்க, ஒரு தேங்காய் கடிச்சா நாய் உருட்டிக்கினே இருக்குமோ சாப்பிடாதான். அந்த மாதிரி அலைஞ்சே நிதியானா உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால் ஏதாவது ஒன்றுத்தை கெட்டியாக பிடி. தெய்வம் ஒன்றென்று இரு, அது ஒன்று என்று இரு. ஏகன் அநேகன், ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையிடம் கொட்டாமம். அதனால் உலகத்தில் நமக்கு வேண்டியதை எடுத்துக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நாம் என்ன பண்ணோம், நல்லது எடுத்துக்கோ, மற்றதெல்லாம் விட்டுடு இல்லையா. அவங்கக்கிட்ட எவ்வளோ தவம் இருக்குது. அதனால் நம்ம அவங்கள எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், ரொம்ப அவங்கள ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஆனால் அதே நேரத்தில் நமக்குன்னு சில கொள்கைகள் இருக்கணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீ இந்த மாறினே இருந்தியானே நீ எப்போ தான் உருப்படுறது இல்லையா. யூ ஹேவ் டு கோ இன் யுவர் ஓன் மைண்டு. கடவுள் உங்கள்கிட்ட அறிவாக இருக்கிறாரு, கடவுள் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறாரு. இந்த அன்பு அறிவு இந்த தேகம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஒயில் போகணும். எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குயிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடாம். இது வந்து நீலமலை திருடன் சினிமாவில் ரஞ்சன் பாடினது. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து செல்லடா அப்படின்ற பாடலுடைய 3வது 4வது 5வது வரிகள் நீங்கள் கேட்டீர்கள். உடுப்பி கிருஷ்ணர் கோவிலில் உள்ள நவத்வார கதவு கனகதாசருக்கு கிருஷ்ணர் காட்சியளித்த ஜன்னல் என்று கூறப்படுகிறது. இது நவராத்திரி நாட்களில் திறக்கப்படும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த கதவுகளின் தனி சிறப்பு பற்றி கூறும். Caste system was very much strong in India once upon a time, ஒரு காலத்தில். அதனால் இந்த கனகதாசர் உடுப்பி தரிசனத்துக்கு வந்தாக்கா இவர் சோ கால்டு லோ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த சொசைட்டிங்கிறதுனால இவரை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் வெளியிலேருந்து கும்பிடலான்னு கிருஷ்ணரை தூரத்தில் இருந்து அந்த காம்பவுண்டுக்கு வெளியே இருந்து கும்பிடுறாரு. அப்போது நேராக இந்த கிருஷ்ணர் இவர் எந்த பக்கம் இருந்து கும்பிட்றாரோ அந்த பக்கம் திரும்பிக்கிறார். இப்போ இன்றைக்கும் நீங்கள் உடுப்பிக்கு போனீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும், அது வழியாக நீங்கள் கிருஷ்ணனை பார்க்கலாம். அதுதான் கனகதாசனுடைய நிலைப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்து கிருஷ்ண தரிசனம் நீங்களும் பண்ணலாம். கிருஷ்ணர் நீங்கள் கோயிலுக்குள்ளே போனால் கூட இந்த திக்கை பார்த்து தான் இருப்பார் அப்படிங்கிறது. இது மாதிரி நிறைய இருக்குது. அதாவது ஒரு ஆள் போய் ஒரு குருக்கிட்ட உபதேச மந்திரம் கேட்குறான். கர்நாடகாவில் தான் நடந்தது இதுவும். அப்போ அவர் அவனை கேவலப்படுத்துகிறத நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான், எனக்கு மந்திரம் கொடு அப்படின்னு. அவர் சொல்கிறார், நினைக்கேனே கோனே மந்திரா அப்படின்னார். ஏண்டா எரும மாடே உனக்கு எதுக்குடா மந்திரம்னு அர்த்தம். இவன் அப்பாவே இல்லை, இவன் நினச்சிக்கினான் கோனியே தான் அவர் நம்ம கொடுத்துக்கிற மந்திரம்னு நினச்சின்னு கொனி 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 கொனின்னு சொல்லினே தான். அந்த ஊரில் பெரிய மழை வந்து அந்த இது உடையுது டேம். அப்போ இவன் திடீர்னு எரும மாடு ஆகிட்டு அங்கே போய் அப்படியே முட்டு கொடுத்துன்னுக்கிறான் ராத்திரிலாம். ஏன்னா இது கர்நாடகாவில் நிஜமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஒரு இவர் இருக்கார் இல்லையா, கஞ்சங்காடு ராமதாஸ், அவர் 99 ஸ்டோரிஸ்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு. அதில் ஒரு கதை என்னென்னா, ஒரு பையன் கிளாஸ் ரூமில் வாத்தியார் கிளாஸ் எடுக்கிற போது இன்னட்டென்ட்டிவாக இருப்பான். அவர் என்ன உன் ப்ராப்ளம்ன்றார். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா புதுசாக ஒரு எருமை மாடு வாங்கியிருக்கார், எனக்கு அது ஞாபகமாகவே இருக்குது, எப்போ ஸ்கூல் முடியும் எப்போ போய் எருமை மாட்டுக்கிட்டு விளையாடிக்கலான் இருக்கிறேன்னு. அவர் சொல்கிறார், ஒன்று செய், நம்ம ஊர் மலை மேலே ஒரு குகை இருக்குது, அதுக்குள்ளே எருமை தவிர வேறு எதுவும் நீ நினைக்கவே கூடாது, அதே நினச்சின்னு உட்காந்துரு அப்படின்னு. இவன் போகிறான், அவங்க எருமையை நினச்சின்னு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் வரான், கிளாஸ் ரூம் கதுக்கிட்ட வந்து உள்ளே வாண்டார். என்னால் வர முடியல, என் கொம்பு முட்டுது நான். அப்போ நீ எதுவாக வேண்டும் இல்லை எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறி விடுவாய். இதுதான் ஆன்மீகத்தில் உள்ள ஒரு லெசன். அதனால் எதுக்கு ராம மந்திரம் சொல்கிறான், ராமனுடைய குணங்கள் அவனுக்கு வரணுங்கிறதுக்காக, கிருஷ்ணர் ஏன் அது அவங்ககிட்ட வரணுங்கிறதுக்காக, இந்த குணங்களுக்காக தான் அந்த மந்திரங்கள். மந்திரம்னு என்ன, மனதினுடைய திறமைன்னு அர்த்தம். அப்போ மனசில் நாம் அதையே யோசனை பண்ணுற போது 2 சிக்கிமுக்கு கல்லை வச்சு தேர்த்த நெருப்பு பொறி வர்ற மாதிரி இந்த மாதிரியான அனுபவங்கள் தெய்வீகமாக கிடைக்கும். இந்த மாதிரி எவ்வளவோ கதைகள் இந்தியாவில். கபீர்தாசர் இருந்தார். அந்த காலத்தில் இவர் ஒரு முஸ்லீம்னால் விளக்கப்பட்டவர்.
காசியில் ரொம்ப பெரிய ஆள் யார்? ராமதாஸ். அவர்கிட்ட போய் எனக்கு மந்திரம் கொடுக்கணும், துளுக்கு பையனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, அவர் டெய்லி காலையில் 4-5 மணிக்கு கங்கையில் குளிக்கிறதுக்கு வருவார். அவர் எந்த ரோட்டில் வந்து குளிப்பாரோ அந்த படியில் போய் படுத்துக்கிறாரு. ஸோ ராமதாஸ் வந்து அவர் கால் இவர் மேலே பட்டுடுது. அவங்க கால் பட்டா என்ன சொல்லுவாங்க? ராம் தானே சொல்லுவாங்க. அன்னிலேருந்து எல்லாருக்கிட்டையும் எனக்கு உபதேசம் கிடைச்சிச்சு. ஃபாதர் தீட்சை கூட கொடுத்துட்டார் குருன்ட்டோம். நம்ம ஊரில் இந்த சாமியார் மாதிரி அங்கே ஒரு சாமியார் போனோம். அதாவது எந்தாலையும் கேள்வி கேட்போம், இல்லைன்னா காதை வெட்டிவிடுவோம். காசிக்கு போகிறான். அப்போது எல்லோரும் ஓடி போகிறாங்க, இவங்ககிட்ட யார் காதை எடுத்துக்கிறதுன்னு. இவர் தன் குருக்கிட்ட சொல்ல, நீங்கள் போகாதீங்க, எனக்கு ஒரு நாள் மாத்திரம் டைம் கொடுங்க அப்படின்னு. நீ என்ன பண்ணிவிடுவான்றார். நீங்கள் மந்திரம் கொடுத்தீங்களா, அது எனக்கு சித்தி ஆச்சுன்றார். சரி, என்ன தான் நடக்குதுன்னு அவர் வெயிட் பண்ணுறார், இவருடைய குரு ராமதாஸ். ஸோ அந்த கபீர்தாசர் என்ன பண்ணுறாரு, எதிரில் இந்த ஆள்கிட்ட கோரக் அப்படின்னு போயிடுறார். அவர்கிட்ட வாதத்துக்கு வர்றார். அவர் புலி மேலே உட்காந்துன்னு வர்றார், இவர் ஒரு செவுத்து மேலே உட்காந்துக்காரில்ல இந்த மாதிரி. ஸோ அவர் புலி மேலே வந்தால் இவர் செவுத்து மேலேயே போகிறார். அந்த ஆள் பயந்து போய், நானாவது ஒரு உயிர் துடிப்புள்ள பொருள் மேலே வர்றேன், நீ உயிரே இல்லாத செவுத்து மேலே வர்றேன்னா நீ தான் ரொம்ப பவர்ஃபுல்னு காசி விட்டு ஓடிப்பிட்டார். இது நடந்த நிகழ்ச்சி. ஸோ அப்படி ஒரு பெரிய அளவுக்கு இவரை எக்ஸப்ட் பண்ணாத ஒரு ஆளையே குருவை வச்சுக்கிட்டு ஏகாகிரமாக அதை நம்பின ஒரே காரணத்தினால கபீர்தாசர் பின்னாளில் ஷிரடி பாபாவாக வந்தார். பெரிய அனுபவங்களெல்லாம் கிடச்சி ரொம்ப ஒருமையில் கஷ்டப்பட்டு அப்பயும் தான தர்மம் பூஜைகள் எல்லாம் விடாமல் இருந்ததுனால அடுத்த பிறவி அவருக்கு ஷிரடி பாபா வந்துச்சு. அப்போ அந்த ஷிரடி பாபாவாக வந்தார் இல்லையா, அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, ஷிரடி வந்து ஊருக்குள்ளே வரணுன்னாவே ஆற்ற கடந்து தானே வரணும், இப்போல்லாம் ரோடு போட்டாங்க, அப்போல்லாம் 6 தாண்டி தான் போகணும், மழை பெஞ்சா போகவே முடியாது, இந்த ஊருக்கு ஏன் வந்தீங்க, இது வறண்ட பூமி, வசதியே இல்லையேன்னு. அவர் இந்த இடத்த தோண்டுங்கன்றார். தோண்டினா அங்கே வந்து ஒரு எலும்புக்கூடு உக்காந்துன்னு இருக்கு, ஒரு விளக்கு எஞ்சின்னு இருக்கு. அப்போ சொல்ற, என் குரு ராமானந்தருடைய சமாதி இது, அவர் இந்த இடத்துல அடக்கமாயிருக்காரு, அதனால தான் நான் இந்த ஊரை தேடி வந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லுவார். இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஏன் ஒரு இடத்துக்கு போயிடுவார். ஷிரடி பாபா ஹைதராபாத்தில் இருந்தவர், அவர் பிராமின். அவர் முஸ்லீம் பக்ரீனால தேசாந்திரியாக போன போது வளர்க்கப்பட்டு ஷிரடிக்கு வந்ததுக்கு இதுதான் காரணம் அவர் சொன்னது. உலகத்தில் நதி மூலம் ரிஷி மூலம்னுவாங்க. நமக்கு யார் எங்கே பிராப்தம்ன்றதெல்லாம் தெரியாது. ஆன்மீகத்தில் இதே மாதிரி இருக்குது, லௌகிகத்துலேயும் அதே மாதிரி இருக்குது. லௌகிகத்துலேயும் உனக்கு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பிள்ளைங்களோ அப்பா அம்மாவோ எல்லாம் ஏற்கனவே ப்ரீ டெஸ்டின். அதனால் பாரதி சொல்கிறோம், முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கலை, பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறான். அதுதான் வாழ்க்கை. அதனால் ஆன்மீகம், அதில் வரக்கூடிய தேடுதல்கள் இதெல்லாம் விட்டக்குறை தொட்டக்குறை தான். யாரும் திடீர்னு சாமி மேலே பக்தி வந்து எல்லாம் அடினு நொடினு நாவினன் புதிய அப்படின்லாம் டான்ஸ் ஆட முடியாது. ஏதாவது முற்பிரிவினுடைய வாசனாதிகள் இருந்தால் நமக்கு அந்த எண்ணங்கள் வரும். அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பிறந்த குடும்பம் கூட நிர்ணயிக்கும். இப்போ கிருமானந்த வாரியார் இருந்தார், அவரை விட ரொம்ப பெரிய பவர் அவங்க அண்ணன், அவர் பேர் குருபலம். பேர் யாருக்கும் தெரியாது, எப்போ பார் குருபலம் குருபலம் சொல்லுவாராம், நல்லா குருபலன்ட்டாங்க. அவர் தமிழ்நாட்டு பக்கமே வராத ஆந்திராவில் விசாகப்பட்டினம் சைடில் சுற்றின்னு இருந்தார். அப்போது கிருபானந்த வாரியாரும் அவருடைய அண்ணனும் இவ்வளோ பெரிய மகாத்மாக்களாக வர்றதுக்கு என்ன காரணம், அந்த குடும்பத்தில் யாராவது இருந்திருப்பாங்க இல்லையா. அதனால் இவர் இங்கே தான் நம்ம எலிஃபண்ட் கேட் ஏரியாவில் ஒருத்தர்கிட்ட இந்த கற்றுக்கிறதுக்காக போகிறார். அந்த காலத்தில் தினப்பள்ளிக்கூடம் தான். இவர்கிட்ட குருக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, படிப்பெல்லாம் முடிஞ்ச உடனே. அதனால் காதில் வச்சுருந்த கடுக்கன்னு போடுவாங்க அந்த காலத்தில், அதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு அதில் ஒரு பட்டு வேஷ்டி, ஒரு துண்டு, ஒரு தேங்காய் பழம் கொண்டு போய் குருக்கிட்ட விழுந்து காசாமல் கும்பிட்டு, எனக்கு இப்போ இவ்வளோ தான் வசதி அப்படின்னு சொல்லி அந்த குருக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி குரு ஆசீர்வாதம் பண்ணாலும், நீ ரொம்ப உத்தமமானவன், நீ என்றைக்கு நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணம், அவங்க அண்ணன் ஜோசியம் சூப்பராக தெரியும். இப்போ அந்த குருபலம் இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்கிறாராம், டேய் வாரியார், உன்னுடைய ஜாதகம் நல்ல இல்லை, 7.5 வருஷம் கஷ்டப்பட போகிற, ஜாக்கிரதையாக இருன்னு. இவர் ஒன்றும் பண்ணல. 7.5 வருஷம் ஆனோடனே அண்ணங்கிட்ட போனாராம், எனக்கு ஒரு கஷ்டம் வரவே இல்லையே நீ சொன்ன மாதிரின்ட்டு. அவர் சொன்னார், நீ காலத்துலேயே சிவனை லிங்கமாக மாட்டிக்கிட்டு சுற்றின்னு இருக்க, டெய்லி காத்தால சாயந்தரம் பூஜை பெட்டி வச்சு பூஜை பண்ணியிருக்க,
உனக்கு வேறு எங்கேருந்துடா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு உன் பூஜைக்கு ஒரு மகிமை இருக்குது. அது உன்னுடைய நம்பிக்கையை பொறுத்த விஷயம். இப்போ கிருபானந்த வாரியார் இருந்தார். அவர் எங்கேயோ போயிட்டு ஏரோப்ளேனில் போகிற போது திருத்தணி மேலே ஏரோப்ளேன் பறக்குது. அப்பயே அவர் உயிர் பிரிஞ்சிச்சு. ஆகாசத்திலே அவருடைய உயிர் போயிடுச்சு. கிருபானந்த வாரியார் அவர் வேலூர் பக்கத்தில் தான் அவங்க ஊர். அங்கே கிருபானந்த வாரியாருக்கு கோயில் இருக்குது. அண்டு நம்ம சரணோபவன் ராஜகோபால் இல்லையா, அவர் சாதாரணமாக கேகே நகரில் அரிசி கடை வச்சுருந்தார். அதுக்கு பின்னால் அவர் ஒரு ஐயர் கூட சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தார். ரொம்ப நல்லா விளங்கிச்சு. ஸோ அவனுடைய எல்லா ஹோட்டலையுமே கிருபானந்த வாரியார்னு தருவார். அதனால் கிருபானந்த வாரியாருக்காக வேலூர் பக்கத்தில் அவங்க ஊரில் இவர் கோயில் கட்டியிருக்காரு. அங்கே இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. வேலூர் பக்கத்தில் ஒரு ஊர், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. இப்படி யாருக்கு யாரோ காரணம் இருக்கும். அதாவது ஏன் கனெக்ஷன் ஆகுது, ஏன் சரணபவன் ராஜகோபால் கிருபானந்த வாரியார்கிட்ட அட்ராக்ட் ஆனால் ஏன் வேறு சாமியார்கிட்ட அட்ராக்ட் ஆனாலும் கேட்க முடியாது. இது கூட ஒரு குரு சிஷ்ய பாவம்ன்றது பேரண்டேஜ் மாதிரி தான். உனக்கு கனெக்ஷன் இருந்தால் நீ அவங்கக்கிட்ட போவே, அவங்க உனக்கு நல்லது பண்ணுவாங்க. இதில் நல்லது நடக்கும், தானாகவே நடக்கும் ஓல்ட் கனெக்ஷனில். அதனால் ஆன்மீகத்தில் இதெல்லாம் இருக்குது. சீக்வன்சஸ்ன்றாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது. கம்பரும் வால்மீகியும் தமிழ் மற்றும் வடமொழி இலக்கியத்தில் 2 பெரிய கவிஞர்கள். வால்மீகி சமஸ்கிருதத்தில் இராமாயணத்தையும் கம்பர் தமிழிலும் இயற்றினார்கள். அதில் பல மாற்றங்கள் மற்றும் புதிய அம்சங்களை சேர்த்துள்ளார்கள். கம்பர் எந்த காலத்தில் இதை இயற்றினார்? இந்த செய்தி பற்றி விளக்கம். ரத்னாகரன் சொல்லி ஒரு திருடன் தான் காட்டில். அவன் வேலையே வந்து கொலை பண்ணுறது, கொள்ளடிக்கிறது தான். ஒரு நாள் அவங்ககிட்ட ரிஷிகள் போகிறாங்க. ஏன்பா இதெல்லாம் பண்ணுறேன்னு. என் குடும்பத்தை நான் இதை வச்சு தான் காப்பாற்றணும், இது பாவமாச்சு, இந்த பாவத்தை உன் குடும்பம் வாங்கிக்குமா அப்படின்னாங்க. வயநாட்டுனா போய் கேட்டுனுவான்னு கேட்டால் பொண்டாட்டியெல்லாம் சொல்கிறான், உன் கர்மம் உனது, எனக்கு சோறு போடுறதும் வேலை தான் அப்படின்னு. இவன் வந்து நீங்கள் சொன்னது தான் உண்மை, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதில் என்ன இருக்கும் அப்படின்னாங்க. இவன் சொல்கிறான் மரம்ன்ட்டு. ராமா சொல்லுன்றாங்க. ராமா வரல, சரி மரம் பேர் சொல்லுன்றான். இவன் மர 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 சொல்லி சொல்லி ராம 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 ராமன்னு வந்துச்சு. இவன் தலைமையில் புத்து முழிச்சிச்சு. ரத்தனாக இருந்தவன் தலைமையில் புத்து முழிச்சு, அந்த புத்திலிருந்து வான்மீகம்னா புத்துன்னு அர்த்தம். அப்போ 2 அன்றில் பறவைகளுடைய சோகமான பாட்டு கேட்குது அவனுக்கு. அன்றில் பறவைகள் ஒன்று பிரிஞ்சா இன்னொன்று உயிரோடு இருக்காது. ஏதோ சினிமா, ஜீன் சினிமா கூட அன்றில் பறவை உண்டல்லோ, சல 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 ரெட்டை கிளவி தக 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 ரெட்டை கிளவி உண்டல்லோ தமிழ் உண்டல்லோ, பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ. அன்றில் பறவை பற்றி பார்த்து சொன்னா நீ சலசல கலகலை பற்றி அன்றில் பறவை ரெட்டை பிறவி ஒன்றில் ஒன்றாய் வாழும் பிறவி பிரியாதே. அன்றில் பறவைகள் 2 ஒன்றா தான் இருக்கும். ஒன்று சேர்த்தா இன்னொன்று கூட சேர்த்து போயிடும். அந்த மாதிரி இவர் புத்திலிருந்து வெளியே வரும்போது அந்த அன்றில் பறவைகள் ஒன்று இறந்த உடனே இன்னொன்று இறந்து போகுது. ஸோ அந்த பிரிவை தாங்காமல் அந்த சோகத்தில் உருவானது தான் வால்மீகி எழுதின ராமாயணம். அவர் வால்மீகி ராமாயணம் எழுதின போது ராமாயணம் நடக்கவே இல்லை. எப்படி நீங்கள் வந்து முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க, அப்புறம் தான் அந்த ட்ராமா மனோகர் போடுவார். அந்த மாதிரி முதல்ல அந்த காவியம் ரத்னாகரனா கொள்ளக்காரனாக இருந்து வால்மீகி ஆனவனால் எழுதப்பட்டது. பின்னால் இவன் எழுதுனதுனால இந்த உலகத்தில் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்தது. தசரதன், ராமன், சீதை, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படி தான் வந்தது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ரீ கன்சீவ்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும். அப்போ வால்மீகி எழுதின ராமாயணம் என்பது என்ன, அவனுடைய கற்பனையில் அவனுக்கு வந்தது. அவன் எங்கேயோ வடநாட்டில் இருந்தவன். கம்பருடைய காலம் இப்போது இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, சோழர்கள் பாண்டியர்கள்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாதாரணமான ஜமீன்தாருங்க, மிராஸ்தாருங்க, பணியாருங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா, அந்த காலம். அதனால் இவர் எழுதின கம்பராமாயணத்துக்கு பணம் கொடுத்தவன் இருக்கான் இல்லையா, ஒரு பணக்காரன். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராமாயணத்தில் பட்டாபிஷேக காட்சி எழுதுகிற போது சடையப்ப வள்ளல் கூட அங்கே இருந்தான்னு எழுதுவார். சடையப்ப வள்ளல் இப்போ 400, 500, 700 வருஷத்துக்கு இருந்தவன்.
பட்டாபிஷேகம் ராமருக்கு 4000 வருஷத்துக்கு முன்னே இருந்தது. அதில் அவன் இருந்தான் அப்படின்னு. ஏன்னா அவனுடைய செஞ்சோட்டு கடன், அவன் இவருக்கு பணம் கொடுத்தான்றதுனால. ஸோ அந்த இவர் கம்பராமாயணத்தை எழுதுகிறார். அதை எடுத்துக்கிட்டு இவர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய் சொல்கிறார், இதை அரங்கேற்றணும். அவங்க சொல்கிறாங்க, இது அவ்வளோ இது அரங்கேற்ற முடியாது. இல்லை, இது ஆண்டவனே அடியெடுத்து கொடுத்தது தான் அப்படின்னு. ஓ, சைக்கிளாருக்கு ஆண்டவன் என்ன அடி எடுத்து கொடுத்தான்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன். கம்பருக்கு என்ன எடுத்து கொடுத்தான்? உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் லைவெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையாரவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு அப்போ இவர் சொல்கிறார், ஆண்டவன் அடி எடுத்து கொடுத்து நான் பாடினேன். அப்போ ஆண்டவன் சாட்சி சொன்னால் ஒத்துக்கிறோம் நாங்கள். இவர் ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு நரசிம்மர் சந்நிதி இருக்குது. அந்த இடத்துக்கு முன்னால் ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது. அங்கே சொல்கிறாரு, நான் ஒரு போர்ஷனை அரங்கேற்றுறேன். அவங்க சொல்கிறாங்க, நீ எழுதியிருக்கிறதுல இரணியன் வதைப்படலம்னு ஒன்று இருக்குது. ஒரிஜினலான வால்மீகி ராமாயணத்தில் அந்த துளசி ராமாயணத்துலலாம் கிடையாது, இரணியன் வதைப்படலம் கிடையாது, நீ அதை சேர்த்துருக்க. ஆனால் எனக்கு தெரியாது, கடவுள் தானே எழுதியிருக்காரு அப்படின்றார். சரி, நீ அதை மாத்திரம் அரங்கேற்று பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ நரசிம்மர் சந்நிதியில் இவர் அரங்கேற்றம் பண்ணுறார் கம்பராமாயணத்தை. அதில் தூண் விரிச்சுக்கிட்டு நரசிம்மர் சிரிக்கிறார் இல்லையா, அந்த காட்சி வருது. அதில் கம்பர் எழுதிய பாட்டு என்னென்னா, ஆரடா சிரித்தார், யாரா சிரிச்சது அப்படின்ற மாதிரி. அப்போ நிஜமாகவே நரசிம்மர் சிரிச்சுக்கிட்டு வந்தாராம். அதை பார்த்து பயந்து போய், சரிப்பா உங்கள் ராமாயணத்தை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வால்மீகியோட காலம் வேறு, துளசியோட ராமாயணம் எழுதினால அவருடைய காலம் வேறு, கம்பருடைய காலம் வேறு. இது அண்மை காலம். வித்தின் த லாஸ்ட் 500 to 700 இயர்ஸ். சடைப்பவலாம் சாதாரண ஆள் தானே. அதுக்கு முன்னால் இந்த சேர சோழ பாண்டி மாதிரி பெரிய ஆளுங்களாம் இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு பாயிண்ட். இந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு ஏன் வருதுன்னா, யூ ஆட் வெயிட்டேஜ் டு கேரக்டர்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு சாமியார் இருந்தார், போடி நாயக்கனூர் பக்கத்தில் சிந்தலச்சேரி சின்னமனூர்லாம் இருக்கு இல்லையா, நம்ம சுரேஷ் அவங்க ஊரை தான் சின்னமனூர் சிந்தலச்சேரி. அந்த ஊரில் ஒரு ஆள் விறகு வெட்டின்னு இருப்பார் காட்டுக்குள்ளே. அவர் சுருளிமலைக்குள்ளே போய் காட்டில் விறகு வெட்டுறதுக்கு போனவர் கோகுலில் போயிட்டு வெளியே வராது உக்காண்டார். வெளியே வரும்போது ஜடை தாடியெல்லாம் வச்சு அவர் வலது தோல் மேலே ஒரு கிளி உக்காந்துக்கிட்டு வெளியே வந்தார். அது கையில் அதுக்கப்புறம் ஒரு லாட சங்கிலியை சின்ன ஜெல் ஜெல்லுன்னு அடிப்பார். இது வரைக்கும் ஒரு துண்டு வேஷ்டி கட்டிக்கின்னு இருப்பார், தாடியெல்லாம் இருக்கும். அவர் பேர் என்ன? சுருளிமலை சோம்பேறி லாட சங்கிலி சீங்குழல், அந்த சீங்குழல் மன்னியா சாமிகள் அப்படின்னு சொல்லுவோம். அவர் கையால் யாருக்கும் திருநூறு கொடுக்க மாட்டார், யாரையும் ஆசீர்வாதம் கூட பண்ண மாட்டார். ஏன் சாமி இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் என் தவத்தெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கு மேலே ஆனந்த பைரவிக்கு ஒரு கோயில் கட்டணும், அதுதான் என் வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்னு. 55 வயசு 5 மாதம் 5ஆவது நாள் செத்து போடுவேனார். அவர் இறந்து போயிட்டார். அவருடைய சமாதி இருக்குதுன்னு யாரும் கோயில் கட்டலை. இங்கே தான் போடி ஏரியாவில் எங்கேயோ இருக்குது, சின்னமனூர் அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த பிறவியில் இந்த ஜடாமுடியோடு அந்த பைரவி கோயில் கட்டுறேன்னு யாருக்கும் திருநூறு கொடுக்க உட்கார்ந்தார் இல்லையா, அந்த சாமியுடைய பழைய பிறவி இருக்கு இல்லையா, அதுதான் ராவணன். இவர் ராவணனாக இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார், தொட்டு கெட்டவன் தொடாத கெட்டவன் வரும். ராவணன் தொடாத கெட்டவன். சீதையை அப்படியே பேத்துன்னு போய் மரத்தடியில் உட்கார வச்சுட்டான். கடைசி வரைக்கும் அவளை தொடவே இல்லை பாவம். பஸ்மாசுரன் தொடரன்னு வந்தான் இல்லையா, அவனே பஸ்மம் ஆயிட்டான். அதனால் அவன் தொட்டு கெட்டவன், இவன் தொடாத கெட்டவன், ரெண்டும் நான் தான் வருவார். நான் பஸ்மாசூரனாக இருந்தேன், ராவணேஸ்வரனாக இருந்தேன், இப்போ இந்த ரோலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் தான் கம்பராமாயணம் எழுதுறேன்றது. அப்போ ராவணனாக இருந்து பஸ்மாசூரனாக இருந்தவன் கம்பராமாயணம் எழுதினான். அவன் இந்த பிறகு சாமியாரை வர்றான். இதுதான் நதி மூலம் ரிஷி மூலம்ன்றது. யாரையும் நம்ம எஸ்டிமேட்டே பண்ண வேண்டியதில்லை, யார் நல்லவன் யார் கெட்டவன். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வாசனை இருக்குது, ஒரு ட்ராமா நடக்குது. அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு யாருடைய பர்சனாலிட்டி சூட் ஆகுதோ அவனுக்கு அந்த வேலைசம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நாடகம் நடக்குது. அந்த நாடகத்தில் யாருக்கு சூட் ஆகுதோ அவங்களுக்கு அந்த வேஷம் கொடுக்குறாங்க. அதனால் இது யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பாக இருக்கும். பஸ்மாசூரன், அதுக்கப்புறம் ராவணேஸ்வரன், அதுக்கப்புறம் கம்பர், இந்த பிரிவில் லாட சங்கிலி சாமியார், இந்த மாதிரி. அதே மாதிரி கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க.
அவங்க ராமாயண காலத்தில் சபரி ராமர்கிட்ட மோட்சம் வாங்கின்னு சபரிமலையே அவங்க பேரால் தான் வந்தது. அவங்க குரு யார்? மதங்க ரிஷி. அப்போ ஒரு பிறவியில் சபரி சன்னியாசம்மா, அவருடைய குரு மதங்க ரிஷி. அதுக்கப்புறம் அந்த மதம் மீனாட்சி அம்மனா வந்தது மதுரையில். அப்போ மதங்க கன்யா அந்த ராஜா வந்தான் இல்லையா, அவன் மதங்க ரிஷியோட மறுஸ்வரூபம். இந்த அம்மா அவருடைய பொண்ணாக பிறந்து மீனாட்சி. அந்த 3 பிரஸ்ட் இருக்கும். அதில் கணவனை பார்த்தா தான் அந்த 3வது மறைவனோடனே சிவன் மலையத்வஜர் பொண்ணு போய் அந்த கட்டிக்கினார், சுந்தரேஸ்வரரை கட்டிக்கினார். அதனால் மதுரை இப்படி ஆகிப்போச்சு இல்லையா. அது இது அந்த மாதிரி யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனைவியாக இருந்தது சாரதா தேவி. அப்போ நீங்கள் யாரை கிருஷ்ணவேணி அம்மான்னு நினைக்கிறீங்களோ அவங்க பிறப்பு இதெல்லாம் இருக்குது பாரு. சாரதா தேவியை ஒரு பிறவி, இந்த பிறவி, அந்த பிறவி, இப்படிலாம் வருது. அது மாதிரி உலகத்தில் எல்லாருக்கும் பல பிறவிகள் இருக்குது. செல்லான் என்ற தாவர சங்கமத்து எத்தனையோ பிறப்பு எடுத்தெடுத்து நான் இழைத்தேன், இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேன் தான் ஆன்மீகம். அப்போது நம்மளுக்கு தெரியாது எந்தெந்த பிறவியில் என்னென்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கணும்னு இருக்கோ அந்த வேஷம்லாம் கட்டுவோம். அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்குள்ள குடும்பங்களில் பிறப்போம். அதே அப்பா அம்மா எல்லா பிறவியிலும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு எந்த மாதிரி கர்மா இருக்கோ, இப்போ ஒரு நாகதோஷம் இருக்குன்னா 7 தலைமுறைக்கு தொடரும். நம்ம புதுசாக பிறக்கிறது நாகதோஷம் இருக்கிற குடும்பத்தில் தான் பிறப்போம். இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்கும். தட் இஸ் எ வெரி பெர்முட்டேஷன் காம்பினேஷன். இப்படி இந்த காம்பினேஷன் இப்படி வரும்ன்ற மாதிரி இல்லையா, அப்படிலாம் தான் இந்த உலகத்தில் பிறவிகள் நடக்கின்றன. அதனால் நீ யாரையுமே பெரிய ஆளுச்சினாலும் நினைக்காத. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது. இந்த பிறவியில் மேபி யூஆர் ஏ மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ். பட் இது முன்னால் நீ என்ன வாய்ந்தாலும் உனக்கு என்ன தெரியும் இல்லை. இதுக்கு முன் பிறவிகளில் நீ என்ன வாய்ந்த, உன்னுடைய எவ்வளோ உத்தமமான பிறவி இல்லை அதர்மமான பிறவின்றது உனக்கு தெரியாது. இதெல்லாம் வேஷங்கள் உலகத்தில். அதனால தான் நாடகமே உலகம், நாளை நடிப்பது யார் ஐவார் அப்படின்னு. ஆல்ரெடி போக்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து போக வேண்டியது தான். அதனால் சமரஷ்னால ஒரு பாட்டு, நீ சாட்சி மட்டுமே மனிதா மனிதா அப்படின்னு வரும். உன்னை சுற்றின இருக்கிற எல்லாத்துக்கும் யூ ஆர் ஒன்லி எ விட்னஸ், டோன்ட் திங்க் யூ ஆர் அ பெர்ஃபார்மர் அப்படின்ற வார்த்தை. 2 வரி. தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம், என்றோ எழுதி வைத்த வசனம் அது எப்படி இருந்தாலும் விசனம், சம்பவம் குறித்தபடி நடக்கும் நீ சாட்சி மட்டுமே மனிதா மனிதா. ஓகே, ஸோ நம்ம சாட்சி தான். ட்ராமா இஸ் கோயிங் ஆன். இப்போ அந்த ட்ராமாவில், கடவுளுடைய ட்ராமாவில் இதுதான் சீன். நீங்கள்லாம் விளக்கேற்றிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க, ஏதோ பிரசாதம் சாப்பிட்டீங்க, பாட்டெல்லாம் கேட்டீங்க, தீபாலங்கார சேவை முடிச்சுட்டு இப்போது கேள்வி பதில் நடக்குது, பாட்டு பாடினாங்க, எல்லாம் நடக்குது இல்லையா, சாண்டிங் முடிச்சிங்க. இதுதான் ட்ராமா. இந்த டைமுக்கு இதுதான் ட்ராமா. இது ஆன உடனே நீங்கள் திருப்பியும் உங்கள் வீட்டுக்கு போவீங்க, அங்கே டிவி பார்ப்பீங்க, இல்லை வீட்டில் உங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கோ அதனுடைய போக்கில் நைட்டு போவீங்க, தூங்குவீங்க. அது மாதிரி ஆகி போயிடும். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு டைம் டேபிள் இருக்குது, ஒரு கேலண்டர் ஆஃப் எவெண்ட்ஸ் இருக்குது, அதனுடைய போக்கில் நடக்கும். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா தான் உன்னை கைட் பண்ணுறது. இந்த கோயிலுக்கு போ, அங்கே விளக்கு ஏற்றுறாங்க, சரி அங்கே பாபா ஏதோ கேள்விக்கு பதில் சொல்லுவார், உட்காரு. இதெல்லாம் யார் மானிட்டர் பண்ணுறாங்க? உனக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட். அதனால் நீ வந்து ஒரு பொம்மை, உனக்குள்ளே இருந்து கீ கொடுத்துட்டு யாரோ ஒன்று ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் உன் செயல்களுக்கு நீ பொறுப்பே கிடையாது. காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணன், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே அந்த மாதிரி. ஸோ கீ கொடுத்த பொம்மை நீ. அதனால் நீ உனக்குன்னு ஒன்றும் லைஃப் இல்லை, நல்லதில்லை, கெட்டதில்லை, எதுவுமே கிடையாது. நீ ஒரு அம்மாவாக இருக்கன்னா, கடவுள் அம்மாவாக இருந்தால் நீ அந்த கடவுள் கையில் ஒரு குழந்தை. அப்போ அம்மாவுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு எப்போ பால் கொடுக்கணும், எப்போது, அது மாதிரிலாம் தெரியும். அந்த குழந்தை நெருப்பில் கை வைக்கிறதுக்கு போச்சுன்னா அடிக்கும், ஏன்னா நெருப்பு சுடுன்னு அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் நீ ஏதாவது பனிஷ்மெண்ட் கிடைக்கிற போது அம்மா மேலே குழந்தைக்கு கோவம் வரும் இல்லையா, அந்த மாதிரி உனக்கு கடவுள் மேலே கோவம் வருது. ஆனால் அது உன் நன்மைக்காக இருக்கும், உனக்கு அது தெரியாது. அதே மாதிரி ஒரு அம்மாவாக கடவுள் இருக்கான்னா நீ குழந்தை, நீயே குழந்தைன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த குழந்தை கையில் இருக்கிற பொம்மை நீ. அந்த குழந்தைக்கு நல்ல மூடு இருந்தால் அந்த பொம்மையை குளிப்பாட்டும், அதுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் போடும், ஸ்டிக்கர் போட்டு வைக்கும், அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கும், ஒரு சின்ன தொட்டிலில் போட்டு அதை ஆட்டும், எல்லாம் செய்யும். கொஞ்சம் பேட் மூட்லேருந்து அந்த பொம்மையை தூக்கி மட்டான அடிக்கும். அந்த பொம்மை வாய் திறந்து கேட்குமா, நீ ஏன் என்னை கொஞ்சம் நான் போய் இப்போ ஏன் தூக்கி அடிச்சேன்னு கேட்குமா? அந்த மாதிரி நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை.
அந்த மாதிரி நீ ஒரு கடவுள் தாயாக இருந்தால் நீ குழந்தையாயிடு, கடவுள் ஒரு குழந்தைன்னாக்கா நீ என் கையில் பொம்மையாயிடு. இனி எனிகேஸ் நம்ம வாழ்க்கை என்பது கடவுள் கையில். இது அந்த காலத்து பாட்டு, 40 வருஷத்துக்கு முன்னால் டிஎம் சௌந்தரராஜன் அந்த பாட்டு. இது முருகா நீ ஒரு தாயானால், நீ ஒரு தாயானால் முருகா நான் உன் பிள்ளை, நீ ஒரு சேயானால் முருகா நான் உன் பொம்மை, தாயானாலும் சேயானாலும் கைகளிலே என் வாழ்வு, உன் கைகளிலே என் வாழ்வு. தொட்டு கொடுத்தால் சிரிப்பேனான், தட்டி கழித்தால் அழுவேனான், அழுவதும் சிரிப்பதும் என் வேலை, அடிப்பதும் அணைப்பதும் உன் பாரம், நீ ஒரு தாயானால். நல்ல பாட்டு. இதே மாதிரி எஸ் பாலச்சந்தர்னு ஒரு ஆள் தான். அந்த ஆளுக்கு ஒரு சினிமா வரும் பொம்மைன்னு சொல்லிட்டு, அதில் வரும் நானும் பொம்மை நீயும் பொம்மை, நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சி பார்த்தால் எல்லாம் பொம்மை. அந்த படம் இருக்குது, டிவியில் இருக்குது பொம்மை. அந்த காலத்துலேயே நல்ல படம். ஒரு பொம்மைக்குள்ளே பாம்பு வச்சுருப்பாங்க, அந்த பொம்மை எத்தனை கை மாறுது அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு போவாங்க. அதான் அந்த ஸ்டோரி பொம்மைன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் வீணை பாலச்சந்தர்னு பேர் அந்த ஆளுக்கு, எஸ் பாலச்சந்தர்னு. அந்த ஆள் இந்த மாதிரி நல்ல நல்ல சினிமாலாம் எடுத்தான் ஒரு காலத்தில். ரொம்ப ட்ராமா மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவனுடைய இதெல்லாம். சரி, நீங்கள் பாடுறீங்களா? என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், என்னை மறக்க வேண்டும், நான் உன்னில் கலக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும். மின்னல் போலும் வாழ்க்கை என்று நீதான் புகழுகின்றாய், என்னை மீட்டிவிட்ட பின்னே சம்சார கூட்டில் அடைத்திருக்கிறாய். என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும். ஆசை அரு என்கிறாய், உன்னில் ஆவலை தூண்டுராய், மன ஓசை ஒளி என்கிறாய், என்னுள் உற்சாகமாயாடுறாய். பேச்சை அரு என்கிறாய், உன் லீலை பேச பேச வைக்கிறாய், மூச்சை பிடி என்கிறாய், என்னுள் முனகி நீ பாடுறாய். என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும். கண்ணை கட்டிவிட்டு கடவுளை கண்டு கொள் என்கிறாய், நான் காணும் திசையில் எல்லாம் சங்கரா நீயே நின்றிருக்கிறாய். என என்ன செய்ய வேண்டும் என்று நீதான் நினைத்திருக்கிறாய். எனக்கேது நேர்ந்த போதும் சங்கரா நீயே பொறுப்பேற்கிறாய். என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும். என்னை மறக்க வேண்டும், நான் உன்னில் கலக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும். சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததன் நோக்கமென்று அறிவாயே. தன்னலமின்றி
வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக. மலர்பதம் பணிந்திடவே மார்க்கமுண்டு, மனதில் நினைத்திடவே மோட்சமுண்டு. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுகிரகம் சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. கடவுள் மாமா என்றழைத்தாலே கண்முன் தோன்றும் அற்புத ரூபம், கருணை பொங்கும் காருண்யமூர்த்தி பகவான் பாபா பதம் பணிவோமே. ஆனந்த நடம் புரியும் அருட்கடலே, ஆதியந்தமில்லா பரம்பொருளே. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுகிரகம் சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுகிரகம். பூலோக வைகுந்தம் இங்கே இங்கே புவி போற்றுகின்ற மண்ணடியாம் அங்கே அங்கே. பொன்னான கைலாசம் எங்கே எங்கே, எங்கள் கண்ணான சிவசங்கர் எங்கோ அங்கே. சங்கோசை முழங்குவதும் எங்கே எங்கே, சிவசங்கரனின் கோயில் அங்கே அங்கே. சந்தன வாடையதும் எங்கே எங்கே, எங்கள் பிருந்தாவன தெய்வம் எங்கே அங்கே. துளசி மணப்பதுவும் எங்கே எங்கே, எங்கள் தூயவனாம் சிவசங்கர் எங்கோ அங்கே. கானங்கள் கேட்பதுவும் எங்கே எங்கே, எங்கள் கடவுள் மாமா சன்னதியாம் அங்கே அங்கே. கர்மவினை அகலுவதும் எங்கே எங்கே, பாபா கருணை பொழியும் கண்களிலே அங்கே அங்கே. அபயம் என்றால் ஐஸ்வர்யம் கிடைப்பதும் எங்கே, சரணம் என்றால் சம்ரக்ஷணம் எங்கோ அங்கே. பூலோக வைகுந்தம் எங்கே எங்கே, புவி போற்றுகின்ற மண்ணடியாம் அங்கே அங்கே. புவி போற்றுகின்ற மண்ணடியாம் அங்கே அங்கே. ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.